கண்கள் எரிச்சல் இருக்கா? எப்பவுமே கண்ணு பர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கா? லைட்டாக கண்ணை மூடி திறந்தாலும் ரொம்ப எரிச்சல் இருக்குதா? இந்த பதிவு உங்களுக்கான. ஒவ்வொரு பதிவுலையும் நாங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். உங்கள் பாடி சொல்லக்கூடிய ஒவ்வொரு கண்டிஷன், ஒவ்வொரு சிம்டமுக்கும் பின்னாடி அதுக்கான காரணம் கண்டிப்பாக இருக்கும்னு. அந்த வகையில் இந்த கண்கள் சம்மந்தமான பிரச்சனையை நீங்கள் உணர்றீங்க, கண் செவந்து போகிறது, கண்களில் குருத்து ஏற்படுறது, கண்களில் வலி ஏற்படுறது, கண் ட்ரையாக இருக்கிறது, கண்களில் விஷனில் பிளர்ரிங் ஏற்படுறது, கண்ணு பர்னிங் சென்சேஷன், இந்த மாதிரி எரிச்சலை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களோட கல்லீரல் பாதிச்சிட்ருக்கு அல்லது பாதிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிங்க. நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த கண் சம்மந்தமான பிரச்சனை மாத கணக்குலையோ அல்லது வருஷ கணக்குலையோ அடிக்கடி உங்களை பாதிச்சுட்டு இருந்தாலோ அல்லது அப்பப்போ பாதிச்சுட்டு இருந்தாலோ கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளும் சேர்ந்து இருக்கும். டைஜஷன்ஸ் கண்டிப்பாக சரி இருக்காது. நீங்கள் சில உணவுகள், அந்த எண்ணெய், மசாலா, புளிப்பு, இந்த மாதிரி விஷயங்களோ அல்லது கொஞ்சம் நேரம் எடுத்து ஜீரணமாகக்கூடிய நான் வெஜிடேரியன், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக டைஜஷனில் பிரச்சனை பண்ணும். ஃபேட்டி லிவர் இருக்கலாம் அல்லது வரலாம். இந்த கண்டிஷனில் இருப்பீங்க. டெஃபினட்டாக தூக்கம் பாதிச்சுட்டு இருக்குங்க. சரியான தூக்கம் இல்லை, டீப் ஸ்லீப் இல்லை, இடையில முழிச்சு தான் தூங்கிட்டு இருக்கிறேன். அல்லது இன்னொரு வெர்ஷன் இருக்குது, அதிகமான தூக்கம் வருது, எப்போ படுத்தாலும் தூங்கிடுறேன், பகல்லையும் தூக்கம் வருது, நைட்லேயும் தூக்கம் வருது, என்ன தூங்கி எந்திரிச்சாலும் டீப் ஸ்லீப் போன மாதிரியே ஒரு உணர்வு இல்லை, தூங்கி எந்திரிச்ச மாதிரியே ஒரு உணர்வு இல்லை, இன்னும் தூங்கணும் போல் ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட ஸ்டமக்கோட ரைட் சைட், அப்டமனோட ரைட் சைடில் வலியோ வீக்கமோ இருக்கக்கூடும். நல்ல ஒரு பொடன்ற மாதிரி வீக்கம் இருக்கக்கூடும். டைட்டாக இருக்கும், சிலருக்கு சுள்ளுன்னு வலிக்கிற மாதிரி இருக்கும், கேஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நெஞ்சு பகுதியில், முதுகு பகுதியில், அடிவயிறு பகுதிகளெல்லாம் அங்கங்கே கேஸ் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். நிற்கும் போது உங்களோட தொடை பகுதிகளில் உங்கள் கைகள் படுது இல்லைங்களா, அந்த இடத்துல, அதாவது இடுப்பு பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி, ஒரு நரம்பு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு நிலை, அதாவது சியாட்டிகா பெயின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு பச்சை நரம்புகள் சுருண்டுட்டு வலிக்கும், அதாவது வெரிகோஸ் வெயின். இது வலி இருக்கும், சிலருக்கு வலி இருக்காது. இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தெம்பு இல்லாத நிலை, இதெல்லாமே இருக்குங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதாவது உங்கள் கண்கள் சார்ந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணணும் அப்படின்னா அது சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்களோட கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கணும். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.